இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1வது வசனம், பரிசுத்தத்திற்கான அழைப்பு. 2வது பகுதி 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் அன்பு மற்றும் திறந்த இதயங்களுக்கான ஒரு வேண்டுகோளை பார்க்க முடிகின்றது. 3வது பகுதி 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பவுலின் உபத்திரவமும் தீத்துவின் மூலமாக தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்வதையும் பார்க்க முடிகின்றது. 4வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் தேவ பக்தியுள்ள துக்கம் மற்றும் உலக பிரகாரமான துக்கம் என்று 2 வகையான துக்கங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியாக 12ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் இந்த கடிதம் எழுதப்பட்டதின் நோக்கம் மற்றும் இறுதியாய் கொரிந்திய சபை மக்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையையும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகின்றார். 1ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். என்ன வாக்குத்தத்தங்கள் என்று நாம் பார்க்கும்போது இதற்கு முந்தைய அதிகாரத்திலே எழுதியிருக்கின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 18வது வசனம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாகவும் நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் இருப்போம் என்று சர்வ வல்லமை உள்ளவராகிய ஆண்டவர் இதை தெளிவாய் சொல்லியிருக்கின்றார். நாம் ஆண்டவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கின்றபடியினாலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்து அவரை போல நாம் வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. இந்த வாக்குத்தத்தங்களை நாம் உரிமை கோர வேண்டுமென்றால் நம்முடைய பிதாவாகிய கர்த்தரை போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 15, 16ஆம் வசனங்களிலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே நம்மை குமாரரும் குமாரத்திகளுமாய் அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர். நாமும் நம்மை சுத்திகரித்து கொண்டு ஒவ்வொரு நடக்கையிலும் வார்த்தையிலும் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்தத்தோடு வாழ அழைக்கப்பட்டோம். நம்முடைய சரீரத்திற்குரிய பாவ ஆசைகள் வரும்போது அவற்றுக்கு விரோதமாக இடைவிடாமல் எப்போதும் எதிர்த்து நின்று நம்முடைய பாவ செயல்களை சாகடித்து மேலும் மேலும் பாவத்தை வெறுத்து அவைகளை விட்டோடி போய் ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தவர்களாய் வாழ்வோமாக. 2வது பகுதியாக அன்பு மற்றும் திறந்த இதயங்களுக்கான வேண்டுகோளை நாம் பார்க்க முடிகின்றது. 7ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகின்றது. 2 பேதுரு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் உங்களை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டேன், உங்களோடு கூட பிழைக்கவும் சாகவும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். 7ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில், மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாயிருக்கிறேன் என்று தெளிவுபடுத்துகின்றார். அன்பானவர்களே, கொரிந்து சபையார் மனந்திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவருடைய வசனத்திற்குள்ளாய் தங்களை வாழ்வதற்கு புதுப்பித்து கொண்டபடியினாலே அவர் மிகுந்த சந்தோஷமடைகின்றார். இதைத்தான் 2 கொரிந்தியர்
2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலும் வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாயிருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் என்று தெளிவுபடுத்துகின்றார். தன்னுடைய அன்பின் மிகுதியினாலே இவை அனைத்தையும் செய்திருக்கிறேன் என்பதை அவர் ஆணித்தரமாக எடுத்து காட்டுகின்றார். 3வது பகுதியாக பரிசுத்த பவுலின் உபத்திரவமும் உபத்திரவத்தின் மத்தியிலே தீத்து வந்ததன் மூலமாக ஆறுதலை பெற்றுக்கொண்டதை குறித்து நாம் பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. இந்த சம்பவத்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். 1, 2 வசனங்களிலே, எபேசுவிலே கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீசரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவிக்கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீசர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். எபேசுவிலே அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்தபோது அங்கு பல்வேறு விதமான கலகங்கள் உண்டாகின்றன. அந்த கலகத்திலிருந்து தப்பி தான் மக்கதோனியாவுக்கு போய் அதன் திசைகளிலே ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார். இதுதான் எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்கள் இருந்தது, உள்ளே பயங்கள் இருந்தது என்பதை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள், வெளிப்புறத்தில் வரும் பிரச்சனைகள், உள்ளே உள்ள பயங்கள் உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழும்போது நாம் சந்திக்க நேரிடும். ஆனாலும் மறுபடியும் பிறந்து ஆண்டவராகிய கர்த்தரோடு வாழுகின்ற விசுவாசிகளாகிய நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இதிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 7ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, ஆகிலும் செருமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். தீத்துவை திரும்பவும் கொரிந்துவிலிருந்து வருவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கொரிந்துவிலிருந்து தீத்து வந்ததினாலே ஆறுதல் அடைந்தார்கள். நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 49ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், செருமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் சோர்ந்து போகும்போது, சிறுமைப்பட்டவர்களாய் வாழும்போது ஆறுதல் செய்வது தேவனுடைய உண்மையான குணாதிசயமாக காணப்படுகின்றது. உண்மையில் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் துன்பப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்துவின் ஆறுதலும் அருகாமையும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நாம் கண்டுகொள்ள முடியும். அதோடு கூட ஆண்டவர் யாரையாவது அனுப்பி நமக்கு ஆறுதல் செய்கிறார். இந்த இடத்திலே தீத்துவை அனுப்பி பவுலை ஆண்டவர் ஆறுதல் படுத்தினார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. அதே போல நாமும் இந்த உலகத்திலே துன்பத்தோடு, கஷ்டத்தோடு, போராட்டத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் எப்பொழுதும் ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவற்றை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் செய்யும்போது அது முழுமையான நன்மையை அவர்களுக்கும் நமக்கும் கொண்டு வரும். கர்த்தர் ஆறுதல் செய்கிறவர், அவர் பிள்ளைகளாகி நாமும் ஆறுதல் செய்கிறவர்களாக காணப்படுவோமாக. தொடர்ந்து உள்ள பகுதியிலே தேவ பக்தியுள்ள துக்கம் மற்றும் உலக பிரகாரமான துக்கம், 2 விதமான துக்கத்தை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். 7ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, இப்போது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது.
2 துக்கங்கள், தேவனுக்கேற்ற துக்கம், லௌகீக உலகத்திற்குரிய துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம் இரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. நாம் மனம் திரும்புதலுக்கு நேராக பாவத்துக்கு விலகி மனஸ்தாபப்பட்டு உண்மையான துக்கப்பட்டு பாவத்திலிருந்து வெளிவரும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அது இரட்சிப்புக்கு நேராக நம்மை வழி நடத்தும். இப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், இரட்சிப்பு ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது வழி நடத்துகிறபடியினாலே அது நல்ல துக்கம். இதை குறித்து தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. 2வது துக்கமானது உலகத்திற்குரிய லௌகீக துக்கம். இது மனம் திரும்பாதவர்கள் தங்கள் பாவத்தின் விளைவுகளை பற்றி மாத்திரமே அடிக்கடி வருத்தப்பட்டு இந்த துக்கம் நியாய தீர்ப்புக்கு நேராகவும் நித்திய மரணத்துக்கு நேராகவும் நம்மை அழைத்து செல்லுகிறது. அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்துக்கு நேராக லௌகீக துக்கம் நம்மை கடத்தி செல்லும். நிறைவாக இந்த கடிதத்தின் நோக்கம் மற்றும் மகிழ்ச்சியை குறித்து அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன் என்று சொல்லுகின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதின முதலாம் நிருபமாகிய 1 கொரிந்தியரிலே சபையின் தவறுதல்களை பவுல் கண்டித்து எழுதியிருக்கின்றார். கொரிந்தியர்கள் அதனால் துக்கமடைந்தாலும் மனம் திரும்பியிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு நன்மையாகவே முடிந்தது. நாமும் நம்மோடு கூட இருக்கிறவர்களை மிகுந்த அன்புடன் அவர்களுடைய தவறுகளை வேதத்தின் வெளிச்சத்திலே சுட்டி காட்டி மனம் திரும்புவதற்கு ஏதுவாக வழி நடத்தி அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவனுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினாலே அதிக சந்தோஷப்பட்டோம். தீத்து திரும்பி வந்து நல்ல செய்தியை கொரிந்து சபையை குறித்து எடுத்துக்காட்டாய் சொல்லுகின்றார். அதனாலே நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் என்பதை குறித்து சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இப்படியாய் மகிழ்ச்சியான தருணங்களையும் தேவ பிள்ளைகளாகிய நாம் மற்றொருவரோடு கூட பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 16வது வசனத்திலே ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கும் என்று சந்தோஷப்படுகிறேன். தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார். அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொண்டபடியினாலே திட நம்பிக்கை கொண்டிருக்கின்றார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இதை நாம் பார்த்தோம். என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நாங்கள் உங்கள் எல்லாரை பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். ஏன் இந்த கடிதத்தை எழுதினேன் என்பதை இந்த பகுதியிலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை மனந்திரும்புதலுக்கு ஏதுவாக வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அவர்கள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நிலைத்திருப்பது முக்கியமானது. நம்முடைய கர்த்தர் பரிசுத்தர். ஆகவே நாமும் பரிசுத்தர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மற்ற சகோதரர்களோடு கூட அன்புடையவர்களாய் நடந்து கொள்வோமாக. உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது கர்த்தர் நம்மை ஆறுதலடைய பண்ணுகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்குரிய துக்கமடையாதபடி தேவனுக்கேற்ற துக்கத்தை, ஆறுதலையும் மனந்திரும்புதலையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த சத்தியங்களில் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய மெய்யான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.